ஏசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசு நல்லவர். ஆமென். இன்று சாயங்காலம் 5 o'clock 5 மணிக்கு உமன்ஸ் ஃபெலோஷிப் உண்டு. எல்லா சகோதரிமார்கள் தயவு செய்து சாயங்காலம் கூட்டத்துக்கு வாங்க, தயவு செய்து வாங்க. அல்லேலூயா சொல்லுவா. இனாத்துக்குங்க கையெழுத்து கும்பிட்டு கூப்பிடுறீங்கன்னு சில நெட்டிட்டோம். எப்பவுமே இனாத்துக்கு சொல்கிறேன்னா வர மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப கஷ்டம் இல்லையா? வெறும் ஒரு 20 பேர் தான் வரீங்க, வேறு யாரும் வர்றது கிடையாது. அது இனாத்துக்குன்னு புரியுறதில்ல. உங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம எதனா சொல்லிட்டா உங்களுக்கு கஷ்டம் ஆகுது, பேஜாராகுதுன்னு நீங்கள் எங்களை கோச்சிக்கிறீங்க. எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் சர்ச்சுக்கு சீக்கிரம் வரீங்களா? அது யோசிக்கும் போது எனக்கு எவ்வளோ துக்கம் ஆகும், எவ்வளோ கஷ்டம் ஆகும், எவ்வளோ வலி ஏற்படும். அது ஒரு பாஸ்டரை வழி பண்ண அந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரீங்களே, உங்களை கை கும்பிட்டு கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்ல வைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் நான் கருணை இருக்குதா சொல்லுங்கள்? எல்லா மாதமும் ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 7-8 கூட்டம் நடத்துகிறாங்க. அப்படியே ஜனம் மோதி வராங்க. ஆனால் நீங்கள் இல்லை. நான் என்ன கேள்வி கேட்டுக்கிறது என்ன, நமக்குள்ளே எதுனா பிரச்சனை இருக்குதா ஆண்டவரே? நமக்குள்ளே எதுனா சரியா நான் பிரசங்கம் பண்ணலையா, ஆராதனை செய்யலையா என்று சொல்லி என்னைக்குள்ளவே நான் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். அதனால் சபை வளர்கிற சமயத்தில் நீங்கள் எனக்கு கை கொடுத்து தூக்குங்க, இல்லைன்னா தெரியாது என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் சாயங்காலம் 5 மணிக்கு சகோதரிகள் கூட்டம் உண்டு. பாஸ்டர் ஷீலா பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தர் அபிஷேகமாக நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகமாக நடத்துவார். சாயங்காலம் கூட்டத்துக்கு வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை 15th ஆகஸ்ட் 15th உபவாச கூட்டம். எனக்கு தெரியும் அநேகருக்கு லீவ். தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க, கர்த்தருக்கு என்று பிளான் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 15th நம்ம சபையில் உபவாச கூட்டம். வெளியேலேருந்து ஒரு போதகர் வராரு. அவர் இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. வெளியேருந்து ஒரு போதகர் வராரு. ஆகஸ்ட் 15th. இன்னைக்கு பேசலாம் சரியா? அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் அது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆனால் வெளியேருந்து பிரசங்கியார் வராங்க. அதை நம்ம 2 நாளுக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராமை போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புவோம். அநேகருக்கு வாட்ஸ்அப் உண்டு. ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சர்ச்சில் ஆக்டிவாக இல்லை, வேறு எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு உபவாச கூட்டம் நம்ம சர்ச்சில். தயவுசெய்து அநேக மக்களை கூப்பிட்டுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சுதந்திர நாளை கொண்டாடும்படியாக நாம் அந்த நாளை இண்டிபெண்டன்ஸ் சண்டே என்று சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் சபையில் கொண்டாட போகிறோம். அதற்கு நீங்கள் அனைவரும் நல்ல ஆடை, இப்போல்லாம் நல்லா தான் போட்டுன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலை. நல்லனா அந்த கிராண்ட் இந்தியன் எத்னிக் ஸ்டைல்னால் அந்த பட்டு ஜரிகை நம்ம சாரீஸ் பற்றியா பாஸ்ட் எவ்வளோ ஷார்ப்பா சாரீஸ். எல்லோரும் சாரீஸ் தான் போட்டுன்னு வந்திருக்கீங்க. ஆனாலும் இப்போ சிஸ்டர் விக்டோரியா சிஸ்டர் பாரு, அந்த கலர் நல்ல இந்தியாவுன்னா பிரைட்டு ஜகன்னு தான் இந்தியா வரணும். அந்த மாதிரி இந்த ஜகன்னு நல்ல எத்னிக் சாரியை வாலிப பிள்ளைங்க சாரீ போட்டுனுவாங்க. வாலிப பிள்ளைங்க சூட்டு வேட்டி சட்டை, வாலிப பிள்ளைங்க வேட்டி சட்டை, வாலிப பிள்ளைங்க ஆஃப் சாரீஸாக இருக்கலாம். நீங்கள் சாரியாக எத்தனிக் வேரில் வாங்க. தயவுசெய்து யாருன்னா சுடிதருக்கு ஒரு எத்தனிக்குன்னு சொன்னீங்கன்னா சரியா? இட்ஸ் எத்தனிக் இல்லைன்னு சொல்லலை. பட் வி லீவ் இன் சவுத் இந்தியா. சரியா? நம்ம எங்கே இருக்கிறோம்? சவுத் இந்தியா. அதனால் அனைவரும் அழகாய் வாங்க. கர்த்தர்களை ஆசீர்வாதம். சில ப்ரோக்ராம்களும் பிள்ளைங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை பார்த்தாப்பா எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பாருங்க.
அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானோ அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தான் பசியாட்கும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உங்க வசனம் தான் பசியாட்கும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் ஒளியானி நீரே என் ஜீவனின் வெளிச்சமானி நீரே என் ஜீவனின் பலனான் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானோ ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம்மையே நம்புபவன் வசனம் தான் பசியாட்கும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உங்க வசனம் தான் பசியாற்றும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் நீரே என் மெய்வனின் வெளிச்சமானி நீரே என் ஜீவனின் ஆண்டவரே நீரே என் ஜீவனின் மீட்புமானி நீரே என் ஜீவனின் வெளிச்சம் நீரே என் ஜீவனின் மீட்புமானி நீரே என் ஜீவனின் வெளிச்சமான் சொல்லுங்க நீரே நீரே என் ஜீவனின் மீட்புமானி நீரே என் ஜீவனின் வெளிச்சமானி ஆண்டவரே இந்த அபிஷேக ஒலிவ மரத்தை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா இதிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவரே உன் வார்த்தையா இருக்கணும் தகப்பனே என் சரீரம் ஒரு இடத்திலும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே என் சுயம் ஒரு இடத்திலும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆசீர்வதிங்க பலன்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசு நல்லவா ஆமென் சீக்கிரமாய் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம் யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா போன வாரம் என்ன பார்த்தோன்னு சொல்லி ஜீசஸ் இஸ் அ ஃப்ரெண்டு அல்லேலூயா ஜீசஸ் இஸ் அ ஃப்ரெண்டு ஆமென் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருங்க சீக்ரெட் சொல்லுவார் அல்லேலூயா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் சீக்ரெட் சொல்லுவார் அப்புறம் நெருங்கி
பழகணும். இயேசுக்கு என்ன செய்யணும்? நம்ம நெருங்கி பழகணும். அப்படியாயே அநேக காரியங்களை நான் போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு சீக்கிரமாக ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. சுருக்கமாக தான் இருக்குது. நான் உங்களோட கூட சீக்கிரமாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கடவுளின் ஏன்னா தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா அது இங்கிலீஷில் இருக்குது. அதனால தான் கடவுளுக்கு கடவுள்ன்ட்டு நான் திருப்பி வாயில மிஸ் ஆயிடுச்சு. கடவுளின் பிள்ளைகளுக்கு ஏன் துன்பம் அவசியம்? அவசியமா? கடவுளின் பிள்ளைகளுக்கு ஏன் துன்பம் அவசியம்? ஆங்கிலத்தில் why is suffering necessary for God's children? It simply says அவசியம். என்ன அவசியம் நமக்கு? துன்பம். ஏன் துன்பம் நமக்கு அவசியம்? இட் இஸ் நீடட். பிரச்சனை இல்லாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. பிரச்சனை இல்லாம ஒருத்தன் இருக்கிறானா அவன் மனுஷனே கிடையாது. பிரச்சனை இல்லாம ஒருத்தன் இருக்கிறானா அவன் என்ன கிடையாதுங்க? மனுஷனே கிடையாது. அவன் உயிர் இல்லாத செத்த சரீரம் தான் அவனுக்கு என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. யார் சாப்பிட்டா என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. அவன் செத்த பண போல இருப்பான். ஏன்னா அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆனால் உயிரோடு கூட இருக்கிற எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். காட்டில் இருக்கிற மிருகங்க பார்த்துக்கங்க. ஒரு புலி வரும் என்று சொல்லி அந்த மானுக்கு பயம், பராந்து வரும் என்று சொல்லி பாம்புக்கு பயம், பாம்பு வரும் சொல்லி தவளைக்கு பயம். இப்படியா இந்த லைஃப் சைக்கிள் எல்லாரும் பார்த்து பயந்து வாழ்கிற லைஃப் சைக்கிள் தான் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை சாப்பிடும், இதை சாப்பிடும், அதை சாப்பிடும். ஏன்னா அது சாப்பிட்டா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு இருக்கிற பறக்குது தாவுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணின்னு வரோம். அப்போ நம்மளை சாப்பிடணும்னா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சஃபரிங், துன்பம் வேணும். அதுங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கர்த்தர் சைக்கிளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் மனுஷங்களை சாப்பிட கர்த்தர் எதுவுமே உண்டாக்கல. கரெக்டா? யாரும் சாப்பிட உண்டாக்கி வச்சிருக்கிறாரா? நம்மளை சாப்பிட்றதுக்கு கிடையாது இல்லையா? நம்மளை சாப்பிட கர்த்தர் எதையும் உண்டாக்கல. ஆனால் நம்மை கண்ட்ரோல் பண்ணும்படியாக கர்த்தர் எதை உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா துன்பத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். துன்பம் நமக்கு நல்லது. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் நமக்கு நல்லது. சிஸ்டர் பிரபா சொல்லுங்க. பரவாயில்ல, போயிடும் சொல்றேன். அதுக்கும் வழி சொல்றேன், கவலைப்படாதீங்க. என்ன பாஸ்டர் துன்பம் நல்லதுன்றாரு? எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், நல்லதுன்றீங்களே. நல்லது நான் சொல்லல, வசனம் சொல்லி கொடுக்க போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். துன்பம் ஏன் நல்லது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். டிஎல் மூடி என்றவர் பெரிய பிரசங்கியார். அவர் டிஎல் மூடி என்ற பெரிய பிரசங்கியார். அவர் ஒரு நாள் கதை சொல்றார். என்னன்னா, ஒரு சகோதரி 4th floor, சகோதரி 4th floorல பெரிய பிரசங்கியார். அவர்களும் பெரிய பிரசங்கியார் 4th floorல அங்கே இருக்கிறாங்க. அந்த சகோதரியை பார்க்கும்படியாக 3 சகோதரிகள் வர்றாங்க. அந்த 4th floorக்கு போகணும்னா லிஃப்ட் இருக்கணும். ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன கிடையாது? லிஃப்ட் கிடையாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சகோதரிங்க மேலே ஏறும்படியாக பிரயாசப்படுறாங்க. அப்போ அவங்க கூட ஒரு பணக்கார சகோதரி கேட்குறாங்க, why she is living in this dark place? இந்த இருளான இடத்துல ஏன் அவ்வளோ பெரிய ஊழியக்காரு வசித்து கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பணக்கார சகோதரி இன்னொரு சகோதரியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க, the place will be better than this சொல்கிறாங்க. அந்த இடம் இந்த இடத்தை காட்டிலும் நல்லதா இருக்கும் என்று சொல்லி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே ஏதோ கீழே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தவன இன்னும் குப்பையை எடுத்து குப்பை வண்டியில் போடாமல் அப்படியே அந்த கார்னரில் நம்ம இந்தியன் அந்த யூட்டிலிட்டி பில்டிங் நீங்கள் போயின்னா பார்த்துருக்கலாம். அரசாங்கத்துக்கு இந்தியர்கள் ரொம்ப சேமிப்பை செஞ்சு வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டாக்ஸ் இல்லைங்க, அரசாங்கம் பெயிண்ட் பண்ணாத அளவுக்கு காரியத்துக்கு வேஸ்ட் போய்க்கிறான். புரியுதுங்களா? இல்லைன்னா சிரிக்கவும் மாட்டிக்கிறீங்க, அழுவவும் மாட்டிக்கிறீங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறான். எப்படி சொல் பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறான் அவன்? பான் பராக்கம் அந்த இதை சாப்பிட்டு சரி அங்கே தான் பண்ணுறான்னு பார்த்தா அந்த லிஃப்ட்லலாம் கூட சரி இந்தியாவில் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தேன். லண்டனில் ரீசெண்டாக ஒரு 3 days பேக் பார்த்தேன். லண்டனில் கூட நம்ம இந்தியா கொடியை நிலைநிறுத்திருக்கிறாங்க. இந்தியன் ஃப்ளாகை 3 கலர் இல்லை, ஒரே கலர், சிகப்பு கலர் ஃப்ளாகை. கீழே ஏதோ ஒரு டப்பு மாதிரி இருக்குது. அந்த டப்பு ஃபுல்லாக அந்த பார்க்க ஆமாம் இந்தியர்கள் சுத்தம் செய்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்படி வந்து அந்த அபார்ட்மெண்ட்டில் கூட அவ்வளோ அழுக்கு சேர்ந்துருந்ததா. அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, என்ன மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு பார்க்குறாங்க, இன்னும் இவ்வளோ குப்பையாக இருக்குது. யூ செட் த திங் அப்போ மேலே இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்படி இருக்குன்றாங்களே. செகண்ட் ஃப்ளோருக்கு போடுறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் அதை விட காட்டிலும். ஏன் செகண்ட் ஃப்ளோர் அப்படி இருக்கு? மேலேருந்து இறங்கி வந்து குப்பை கட்டுறதுக்கு சோம்பேறிங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கார்னர்லேயே கொட்டி கொட்டி வச்சிட்டாங்க. தேர்ட் ஃப்ளோருக்கு போனாங்க, அந்த ஃப்ளோரில் அப்படி இருக்கா. அப்போ அந்த பணக்கார சகோதரி கேட்டாங்களா, இந்த 3 ஃப்ளோரில் இவ்வளோ குப்பை கிடைக்குது, அந்த 4வது ஃப்ளோர் எப்படி இருக்கும்? அந்த 4வது ஃப்ளோர் எப்படி இருக்கும் என்று அந்த பணக்கார சகோதரி யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மேலே போன உடனே அங்கே பார்த்ததே வேற மாதிரி இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே அவங்க ஏறி போன உடனே நல்ல ஒரு டாப் கார்டன், நல்ல ஒரு டாப் டெரஸ் கார்டனை உண்டாக்கி வச்சு நல்ல ஊஞ்சலோடு நல்ல காற்று வரும்படியாக நல்ல சூழ்நிலையை அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு அங்க சுகமாக இருந்தார்களாம் அந்த ஊழியக்காரர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நம்ம சில சமயம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிரச்சனையா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பிரச்சனைன்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோருக்கு வருவோம். செகண்ட் ஃப்ளோர்ல அதை விட காட்டிலும் பிரச்சனையா இருக்கும். ஐயோ போய் காப்பாற்றிக்கலாம் சொல்லி அதுல நாம் சுயத்தினால் மேலே ஏறி பார்ப்போம், அதுலயும் பிரச்சனையா இருக்கும். ஆனால் இல்லாத ஒரு இடம் தெரியுமா, அது சியோன் வருகிற பர்வதத்தில் வருகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். மேல் அறையில தான் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேல தான் ஆசீர்வதிச்சாரு. எப்படி ஆசீர்வதிச்சாரு? முதல் ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம். நோவா எங்க போய் நின்னார்? நோவாவின் பேடு எங்க போய் நின்னுச்சு? மலையின் மேல் போய் நின்னுச்சு. கர்த்தர் அங்க என்ன சொன்னாரு? நோவாக்கு மலை ஒடிஞ்சிடும், உன்னை மீண்டும் இந்த ஜலத்தினால் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதுதான் முதல் கவர்னன்ட் மேட் வித் நோவா. சரியா? நோவா கூட என்ன ஒரு உடன்படிக்கை செய்யறாரு, மீண்டும் இந்த தேசத்தை என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். முதல் ஆசீர்வாதம் வந்தது எங்க? மேல இருந்து. அடுத்த ஆசீர்வாதம் மோசே எங்க கொண்டு செல்றாரு? சீனாய் மலைக்கு கொண்டு செல்றாரு. அங்க போய் மோசே அபிஷேகிக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நம்ம ஆசீர்வாதம் எங்க இருந்து வருகிறதா? பரத்திலிருந்து வருகிறதா. அல்லேலூயா. பாட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் சில சமயம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். கவலைப்படாத, ஏன்னா கர்த்தர் அங்கிருந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரியுதா சிஸ்டர் பிரபா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம இப்படி பார்க்கிற மனுஷர்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படி இது பார்க்கறதுனால மேலே இருந்து வருது தெரிய மாட்டேங்குது. ஆமென். அதனால காக்கா பண்ணிட்டு போயிடுது. இதுக்கு நான் சிரிங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரியா? அதனால மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, உன் தலை எப்பவும் கீழே உள்ள பிரச்சனைகளை குறித்தும் கீழே உள்ள காரியங்களை குறித்தும் கீழே இருக்கிற எல்லா விஷயங்களையும் பொறுக்க தோணுதே தவிர மேலே இருந்து கொட்டுகிற காரியத்தை பிடிக்க தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பொறுக்கிறவர்கள் கிடையாது, பிடித்து கொள்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம பொறுக்கிறவங்க என்ன அர்த்தம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஏன் சொல்றேன்னா, நம்ம போய் நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அது பக்கத்துல தேவையில்லாத ஒன்று இருக்கு, அத்தையும் நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அது தப்பு. ஆனா கர்த்தர் கொடுக்கிறாருன்னா நமக்கு எதை தேவையோ அதை மட்டும் தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. கொடுக்கிறவருக்கு தெரியும் எது உனக்கு தேவைன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா பேசுறது? அல்லேலூயா. God knows what to give to you. நமக்கு என்ன தெரியும், நமக்கு எது வேணும் நமக்கு தெரியாது. அதனால குறிஞ்சு நீங்க எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் வாரி எடுத்துன்னு நம்ம போயிடுறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை கூட கர்த்தர் சொல்றார், அது நல்லது. ஏன் நல்லதுன்னா, அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியாது கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், உன் பிரச்சனையிலிருந்து உனக்கு என்ன ஆசீர்வாதம் தருமா? எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க ஐயா. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. என்ன உள்ளவர்களாய்? திராணி உள்ளவர்களாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், ஏன் உபத்திரவு நமக்கு வருகிறது? நல்லது, அவசியம். ஏன் உபத்திரம் நமக்கு? இல்லைன்னா என்ன படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே துன்பப்படுகிற இருங்க துன்பப்படுகிற உங்களுக்கு ஆறுதல் எங்கிருந்து வரும்? தேவனால் அருளப்படுகிற ஆறுதல். அந்த ஆறுதல் ஏன் வருகிறது? எந்த உபத்திரத்தினாலும்
அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆறுதல் செய்ய. இப்ப சொல்லுங்க சிஸ்டர் பிரபா, நம்ம என்ன செய்ய போறோம்? ஆறுதல் செய்ய போறோம். ஆறுதல் செய்ய போறோம். அல்லேலூயா. அதான் அழகா மத்தியில சொல்றேன், நீங்க வந்து யாரு? சமாதானக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரு? சமாதானக்காரர்கள். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு அடிப்பட்டதான் அந்த நோவு என்னன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு அடிப்பட்டதான் நோவு என்னன்னு சொல்லி தெரியும். கர்த்தர் ஏன் மனிதனாய் வந்தார் என்று சொன்னால், மனிதனாய் வந்ததுனால தான் மனிதன் போராடி கொண்டிருக்கிற, மனிதன் பார்க்கிற எல்லா காரியம் எல்லா விஷயங்களும் கர்த்தரால உணர முடிஞ்சிச்சு. He felt what you're going through. He know what is your problem because he is a man like us. நம்மை போலவே ஒரு மனிதனாக, நம்ம போல சரீரம் உள்ளவராய், நம்மை போலவே ரத்தமும் நரம்புகளும் இருக்கிற ஒரு மனிதனாய், சராசரி மனிதனாய் வந்த காரணமே, நீ போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தையும் அவரும் பார்க்கும்படியாக தான் இறங்கி வந்த தேவனா இருக்கிறார். அப்படி வந்ததுனால தான் உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது, சமாதானக்காரராக இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் அவர் மட்டுமல்ல, என்னையும் உன்னையும் ஆறுதல், பிறரை ஆறுதல் படுத்தும்படியாகவும் பிறருக்கு சமாதானத்தை சொல்லும்படியாகவும் நம்ம வாழ்க்கை எதை அனுமதிக்கிறாருங்க? துன்பத்தை அனுமதிக்கிறார். முதல் காரியம் எதை சொல்றார் கர்த்தர் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில துன்பம் ஏன்? பிறரை என்ன செய்வீங்க நீங்க? ஆறுதல் படுத்த. துன்பப்பட்டவர்களை ஆறுதல் படுத்த நமக்கு துன்பம் தேவை. முதல் பாயிண்ட் என்ன? துன்பம் படுத்தவர்களை ஆறுதல் படுத்த நமக்கு துன்பம் தேவை. துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் படுத்த நமக்கு துன்பம் தேவை. அப்பதான் உனக்கு தெரியும். ஏன் சொல்லிட்டா ஈஸியா எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கய்யா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க? ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணதுனால தான் சிஸ்டர் இப்படி ஆச்சு, அவனுக்கு தெரியாது நான் எவ்வளவு ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி. யோபு அப்படித்தான். யோபு பாருங்க, ஈஸியா உங்க நண்பருக்கு என்ன பண்ணிட்டு போனாங்க? யோபுக்கு அட்வைஸ் கொட்டி கொடுத்துட்டு அப்படியே தாராளமா கஷ்டப்படும் போது எதுவும் கொடுக்கலையா அவனுக்கு, ஆனா தாராளமா அட்வைஸை கொடுத்துட்டு போனாங்க. நீ இப்படி பண்ணிருக்கலாம், நீ இப்படி செய்திருக்கலாம், நீ அப்படி பண்ணிருக்கலாம், நீ இப்படி செய்திருக்கலாம். அட்வைஸை மட்டும் அப்படி கொடுப்பாங்க. ஏன்னா அது தாராளமா கொடுக்கிற விஷயம். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் நமக்கு அட்வைஸ் செய்யறது இல்லைங்க, அவர் நமக்கு இறங்கி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். இப்போ ஏன் நமக்கு அவசியம் தேவைன்னா, நாம் அவரில் இருந்து, ஆங்கிலத்தை அழகா சொல்லுது எம்பத்தின்னு சொல்லுவாங்க. என்னது எம்பத்தி? சிம்பத்தி என்ன சொல்லுங்க? சிம்பத்தின்னு என்ன? அவங்களுக்காக பரிந்து பேசுவது, கருணை காட்டுவது சிம்பத்தி காட்ட கடவுள் கேட்கல. கடவுள் கேட்பது எம்பத்தி. என்ன சொல்ல எம்பத்தினா? பி இன் தேர் ஷூஸ் என்னவாங்க. என்னது? அவங்க ஷூஸை போட்டு பாருங்க, என்ன கடிக்குதுன்னு உனக்கு தெரியும். அவங்க ஆடையை போட்டு பாருங்க, அது எவ்வளவு டைட்டா இருக்குது உனக்கு தெரியும். அவங்க கிரீடத்தை போட்டு பாருங்க, அது எவ்வளவு நெருக்குதுன்னு உனக்கு தெரியும். அவங்க வீட்டில் இருந்து பாருங்க, அந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியும். அவங்க உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க, உள்ளம் எவ்வளவு ஆழத்தில் நோவுப்பட்டு இருக்குது உனக்கு தெரியும். Unless you get deep into and understand your friend, you will never have a good heart to have empathy on them. அவங்க மேல உனக்கு கருணை காட்டவோ உனக்கு ஆறுதல் சொல்ல உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒருத்த தப்பு பண்ணிட்டானா நீ மேலே ஏறி போய் உட்காந்துடுற. அங்க போயிட்டு அவனை இப்படி தான் பார்க்கறது. ஏன்னா நீ வந்து தப்பு பண்ணல, நீ மேலே போயிட்ட, நீ அவன் என்ன செய்யற? எட்டி பார்க்குற. அந்த இடத்துல போய் பாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, துன்பம் படுவர்களுக்கு ஆறுதல் படுத்த நமக்கு துன்பம் தேவை, அவசியம். நாம் செய்கிற ஊழியத்துக்கும் நாம் இருக்கிற கிறிஸ்துவ தேவனுக்கும் நம் வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னா அது நல்லது. ஏன்? பிறருக்கு நாம் சொல்லும்படியாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீ கேட்டது, ஆண்டவரே ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம்? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன்னை பெருசா உபயோகப்படுத்துறாரு. அப்ப பெருசா உபயோகப்படுத்துறாருன்னா நான் பெருசா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் ஏதோ செய்யார். இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அல்லேலூயா. அது நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுறேன், டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நான் யோசிச்சேன், ஆண்டவர் என்னத்துக்கு அப்பா இவ்வளவு
பிரச்சனை, இவ்வளவு துன்பம். கர்த்தர் சொல்லுறார், மகனே துன்பப்பட்டு இருக்கிறவளுக்கு ஆறுதல் படுத்த உனக்கு என்ன வேணும்? திராணி வேணும், துன்பம் வேணும். நீ அவர்களை ஆறுதல் படுத்தணும்னா உன்னை திராணியை மாற்றணும். அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் உனக்கு? அந்த பிரச்சனையை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ அதுல என்ன பண்ணிட்டு வா, வெளியே இப்ப மீட்டு வா. உனக்கு கொடுக்குற பிரச்சனை நீ என்ன செய்ய? மீட்டு வா. அப்போது நீ அவருக்கு ஆறுதல் படுத்த உனக்கு என்ன ஆகும்? பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு ஓட்ட பந்தயத்தில் நான் ஓடுறேன்னு நினைச்சுக்கோங்க. நான் சீக்கிரமா ஓடிட்டேன். எனக்கு பின்னால வரவங்க என்ன சொல்லுவேன் நான்? தம்பி நல்ல ஸ்பிரிண்ட் வச்சுக்க, நல்ல ஸ்பிரிண்ட் வச்சுக்க. டோன்ட் ரன் ஆன் யுவர் டோ, ரன் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ். சரியா? இப்படி நடக்க, இப்படி நடக்க, டோல நடங்க, ஓடுங்க. இப்படி இப்படி ஓடாதீங்க சப்ப சப்பன் சாணி மதிக்கிற மாதிரின்னு சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா ஃபாஸ்டா ஓடு. கீப் யுவர் பாடி ஸ்லெண்டர், புட் யுவர் ஹெட்ஸ் அப், ஸ்ட்ரைட்டா இரு. ஏன்? நான் முதல்ல ஓடி ஜெயித்ததுனால. அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்றாரு? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்கிறாரு. அந்த துன்பத்தை மீட்டு வரும்படியாகவும் கர்த்தர் பலனையும் கொடுக்கிறாரு. பலனை கொடுக்கிறதுனால துன்பப்பட்டு வருவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக உன்னை நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? துன்பப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக உபத்திரவு நமக்கு தேவை. ஆங்கிலத்தில் we need suffering to comfort those who are suffering. சரியா? இரண்டாவது காரியம் ஹெப்ரேயர் 12:10 படிங்க சீக்கிரம். ஹெப்ரேயர் 12:10. ஹெப்ரேயர் 12ஆம் அதிகாரம் 10 சீக்கிரம் படிங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளா இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன பண்றாருங்க? சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஏன் சிருஷ்டிக்கிறாரு? நாம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாது நம்மை சிருஷ்டிக்கிறார். இரண்டாவது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவராக இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன பண்றாருங்க? இரண்டாவது காரியம் ஏன் சிருஷ்டிக்கிறாரு? அவர் நம்ம சிருஷ்டிக்கிறதுனால நாம் என்னவா மாறுறோம்? பரிசுத்தமா மாறுறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன பிரச்சனை? என்னத்துக்கு பிரச்சனை வருது? பரிசுத்தத்துக்காக. அதுதான் படிச்சோம் இல்லையா? ஏன் நமக்கு பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது நமக்கு? நம்மை பரிசுத்தம் படுத்தும்படியாக. கர்த்தரால் அன்றி ஒன்றும் என் வாழ்க்கையிலே நிகராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. nothing will come without his knowledge. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமோ அவரின்றி என் வாழ்க்கையில தொடவும் வரவும் முடியாது. ஆமென். யோபின் வாழ்க்கையில வந்த பிரச்சனை அவர் சொன்னதுனாலதான். ஆபிரகாம் வாழ்க்கையில வந்த பிரச்சனை அவர் சொன்னதுனாலதான். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னை நான் சாட்சியா நிக்க வைக்க போகிறேன், உனக்கு கொஞ்ச காலம் தாமதமாகும், 100 வயசுல தான் உனக்கு என்ன கிடைக்கும். அப்படிதான் எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் திட்டம் கொண்டதுனாலதான் எல்லாமே வருது. அது ஏன் வருதுன்னா நம்ம பிரச்சனைனால வரலாம். ஆனா கர்த்தர் அதை அனுபவிச்சாரு, அதை அனுமதித்தாரு, வரட்டும் விட்டாரு. ஏன் வரணும்னு விட்டாரு? அதுல இருந்து நீ பிறருக்கு ஆலோசனை சொல்லும்படியாகவும் அதுல இருந்து நீ பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும். அதான் வசனம் சொல்லி என்ன சொல்லுதுங்க? படிங்க நம்புற. எந்த சிற்சியும் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? நம்மை நம்முடைய பிரயோஜனத்துக்காக பரிசுத்தமாய் பங்காளிகளா இருக்கும்படியாக நம் பிரயோஜனத்துக்காக தான் நமக்கு என்ன வருதுங்க? துன்பம் வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கரெக்ட் தான? துன்பம் நல்லதா கெட்டதா? நல்லது. துன்பம் நல்லது. நேரம் இல்லாத சீக்கிரம் போறேன். மூணாவது காரியம், மூணாவது வசனம் படிங்க. மூன்றாவது காரியம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 5:3. ரோமர் 5. உபத்திரம் பொறுமையும். என்னதுங்க? உபத்திரம் பொறுமையும். உபத்திரவம் பொறுமையும். பொறுமை பரீட்சையும். பொறுமை பரீட்சையும். பரீட்சை நம்பிக்கையும். பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்திலும் என்ன பண்றீங்க நீங்க? மேன்மை பாராட்டு. படிங்க. அது மாத்திரமல்ல,
உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாயிருக்கிறது நாங்கள் அறிந்து உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்திலும் என்ன பண்றீங்க நீங்க? மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. ஏன் மூன்றாவது காரியம், ஏன் தேவன் இந்த பிரச்சனைகளை நமக்கு அனுமதிக்கிறார்னா நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும்? பொறுமையை பெற்றுக்கொள்ளணும். என்ன பெற்றுக்கொள்ளணும்? நம்ம பொறுமை. எந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன டக்குன்னு என்ன செய்யறோம்? நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா செய்துறோம். ஒருத்தர் அப்படித்தான் ஏதோ ஒரு பிரச்சனை டக்குன்னு இருந்த ஒரு கிச்சன்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து இப்படி திருப்பினா அது தவறாம அவங்க ஃப்ரெண்டை குத்திடுச்சு. தவறில்லை. அவன் ஏதோ ஒரு கோபத்தில் என்ன பண்ண இப்படி திரும்பினா கத்தி எடுத்து என்னடா பேசுறேன்னா அவன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்னா அது அப்படியே குத்துது. ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் காரணம் என்னன்னா பொறுமை இல்லை. திடீர்னு அவன் பண்ணா, திடீர்னு ஒரு பிரச்சனை உண்டாச்சு, ஜெயிலுக்கு போயிட்டான். அதே போல சில சமயம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை பொறுமையா இருந்து நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஸ்டே சைலண்ட், கிவ் காட் டைம். ஸ்டே சைலண்ட், கிவ் காட் டைம். அமைதியா உட்கார்ந்து கர்த்தருக்கு என்ன பண்ணு? நேரத்தை கொடு. கர்த்தருக்காய் காத்திருக்கும்படியா தான் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார். He wants us to stay silent. பிரச்சனை வருகிற நேரத்துக்கு என்ன பண்ண? நீங்க காத்திரு, பொறுமையா இரு. பொறுமையா இருக்கும்போது தான் கர்த்தர் அதுல இருந்து உனக்கு அதிசயத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கேஜிஎஃப்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் வந்து நான் சும்மா பார்ப்பது உண்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ 6,000 ஃபீட்டு 6,000 அடி கீழே போயிட்டு தங்கத்தை எடுத்துன்னு வராங்க. அது வந்து இந்த மாரிக்குப்பை கிட்ட எங்கேயோ ஒரு இடம்னு சொன்னாங்க. அங்கே 6,000 ஃபீட்டுக்கு கீழே போயிட்டு அந்த தங்கத்தை என்ன பண்ணுறாங்க? யோசிச்சேன் நான், அவ்வளோ கீழே போயிட்டு அவங்க தங்கத்தை எடுத்துன்னு வராங்க. அப்போ வாஸ் திங்கிங், அதை எடுத்துகிட்டு வரும்போது ஹவு ஹாப்பி தே வுட் பி. அதை கொண்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், எடுத்துன்னு வருவாங்க, எடுத்துன்னு வந்துட்டு அந்த டிராக்டரில் வந்து அதை அந்த மணலெல்லாம் போடுவாங்க. நீ சரி சும்மா உன்னோட கண்ணால் பார்த்தாலே அந்த மணல் மேலே வந்து அந்த தங்க தூள்கள் இருக்கும். யாருன்னா கொஞ்சம் அப்படி கயிறில் வாரின்னு போயிருக்கலாம், கீழே இருக்கிற எடுத்து போய்க்கலாம். அந்த காலத்தை என்ன பண்ணாங்களா, அந்த கீழே விழுந்து அந்த தங்கத்தை கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் தான் அப்படி இருக்கிறாங்க. இதே நான் சொல்ல வரேன்னா, அவங்க அவ்வளோ கீழே எழுது கஷ்டப்பட்டு வந்து அவங்க வர அந்த 1 அண்ணா 2 அண்ணா ₹1 அவ்வளோதானே சம்பளம். அவ்வளோ அந்த ஒரு காசுக்காக எவ்வளோ ஆளையாக இருக்கிறாங்க. 6,000 ஃபீட் இறங்கி அதை கொண்டு வர காரணமே கடைசியில் காணுங்கிற அந்த சந்தோஷத்துக்காகத்தான். அவங்க அந்த பொறுமை இல்லாமல் உள்ளவே கொஞ்சம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கினாங்கன்னா என்ன பண்ணுறாங்கய்யா, பிடிச்சிடுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. எங்கள் பெரியப்பா சொல்வார், அவங்க வீட்டுக்கிட்ட பெரிய ஒரு மலை இருக்குது அந்த என்ட்ரிஸ் கிட்ட, அந்த மலை மேலே என்ன பண்ணக்கூடாது, ஏறாதீங்கன்றான். ஏன்னா அங்கே மேலே ஒருத்தர் நிற்கிறான் கண்ணை வச்சுக்கணும். இப்படி அந்த மலை மேலே யாரும் ஏறினாலே என்ன செய்கிறான் அந்த நம்ம பொறுமை இருந்தால் மட்டுமே தான் கடைசி எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும், அடைய முடியும், அதை அனுபவிக்க முடியும். பொறுமை இல்லைன்னா நம்ம எல்லாவற்றையும் கைவிட்டு போயிடும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன எதை கொடுக்குறாரு, துன்பத்தை கொடுக்குறாரு. ஏன் துன்பத்தை கொடுக்குறாரு, நீ பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது காரியம், சீக்கிரம் முடிக்கிற, எடுத்து படிங்க ஒரு வசனம். 4வது காரியம் 4th சங்கீதம் 119 அதிகாரம் 71 வசனம். Psalm 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமாம் சொல்லுங்க பார்க்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உபத்திரவம் பட்டது நல்லது, அதனால் என்ன கற்றுக்கிறேன், நான் உங்க வசனத்தை கற்றுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கையில வர துன்பம் பிரச்சனை எல்லாமே என்ன நல்லது. இதை மனசுல வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் ஏன் என்ன பிரயோஜனம்னா, you will start learning word of God. கர்த்தரோட வார்த்தையை தினமும் படிக்க அதை கற்றுக்கொண்டு அதிலிருந்து பலனடைய ஆரம்பிப்பேன். இதை காட்டிலும் பெரிய ஆறுதல் கொடுக்குற வார்த்தை இருக்குங்களா? இல்ல, எங்கேயும் கிடையாது. இந்த வசனங்களை காட்டிலும், இந்த புஸ்தகத்தை காட்டிலும் வேற ஒரு புஸ்தகம் எங்கேயும் நமக்கு எதை கொடுக்காது,
ஆறுதல் கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. நானே யாரு? நானே உன் மேய்ப்பன், நானே உன் வழி, நானே உன் சத்தியம், நானே உன் ஜீவன். என்னன்றி ஒருவன் பிதாவை எல்லாமே அடங்கிச்சாங்க, எல்லாமே அடங்கிச்சு. டோன்ட் வரி, ஐ அம் தேர் ஃபார் யூ. நான் உன்னை விட்டு விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். எவ்வளவு அழகான வார்த்தைங்க, எவ்வளவு அழகான தேற்றுகிற வசனங்க. இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த காரணம், நம்ம வாழ்க்கை துன்பம் ஏன் வருதுன்னா அந்த அழகான பொக்கிஷங்களை நீ தேடி பார்க்கும்படியாக. Sit and learn the word of God. ஒருத்தர் நேற்று நல்ல பிரசங்கம் பண்ண, அப்புறம் கேட்டிருந்தேன் நான். அவன் சொல்றான், யாரும் என் பிரசங்கத்தை கேட்காதீங்க, எல்லாம் வெளியே போயிடுங்க. என்னன்னு பிரசங்கம் பண்றான்? என் பிரசங்கத்தை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, என்ன பண்ணுங்க, வெளியே போங்க. நான் பார்க்கிறேன், என்ன இவன் இப்படி சொல்றான்னு, ஏன் இந்த பாஸ்டர் இப்படி சொல்றாப்ல, யாரும் என் பிரசங்கத்தை கேட்காதீங்க, என்ன பண்ணுங்க, நீங்க வெளியே போயிடுங்க. ஒருத்தர் கேட்கிறார், என்னங்க பாஸ்டர் உங்க பிரசங்கத்தை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். அவன் சொன்ன, நான் எதேதோ பேசுவேன், நான் பேசாததையும் நான் இன்னும் பார்க்காததையும் காரியங்கள் விஷயங்கள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. நான் பேசுகிறதை காட்டும் இதுல பேசின வார்த்தை பெருசா இருக்கு, இதை வீட்டுக்கு போய் படிங்கன்னாராம் அவரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டம் இது, ஒரு பெரிய கூட்டத்தில் பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, நான் பேசுறதை கேட்காத, நீ வீட்டுக்கு போய் இதை படிச்சா தான் என்னை காட்டிலும் பெரிய விஷயங்கள் இதுல இருக்குன்றானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறாரு? தேவ வசனத்தை நாம் படித்து அதிலிருந்து நாம் நம்மை தேற்றிக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த துன்பத்தை, இந்த பிரச்சனையை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். He agrees us to go through this way, path to learn his word. அவர் வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியான வாழ்க்கையில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். முதல் காரியம் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம். துன்பங்கள் ஏன்? ஆறுதல் படுத்தவும், பிறரை ஆறுதல் படுத்த உனக்கு துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். இரண்டாவது காரியம், ஆறுதல் படுத்த துன்பம் ஏன்? அது உன்னை பரிசுத்தம் படுத்தது. மூன்றாவது ஏன்? அது உனக்கு பொறுமைகளை, அது என்னது? அது பொறுமையை உருவாக்குகிறது. துன்ப வேலையில் உனக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும், காத்திருக்கணும். ஏன்ச்சு எதை விஷயம் பண்ணாது, கர்த்தருக்குள் காத்திருந்து புது பதில் அடையணும். சரியா? அதனால என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அது பொறுமையை உருவாக்குகிறது. நான்காவது காரியம் என்ன? அது வார்த்தையை கற்றுக்கொள்ள துன்பம் தேவை. வார்த்தையை கற்றுக்கொள்ள துன்பம் தேவை. ஐந்தாவது கடைசி மட்டும் படிங்க, யோவான் 15:2. இன்னும் 3 இருக்கு, அதான் இதாகிறேன், கடைசிக்கு போறேன். யோவான் 15:2. 15 நான் என்னில் கனி கொடாத கொடி எதுவோ, என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கனி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது என்னங்க, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தம் பண்றாருன்னா சீர்படுத்துறாரு, ஆட்டி விடுறாரு. எதனா இருந்துச்சுன்னா கீழே இருந்து விழட்டும், எதனா பாம்பு கீமை பூச்சி கீச்சி எதனா இருக்குதான்னு சொல்லி என்ன சார் அந்த செடியை ஆட்டுறாரு, போய் பார்க்கறாரு, நிக்கிறாரு. எதனா தவறா வளர்ந்துக்குது, அதை என்ன பண்றாரு, கட் பண்றாரு. அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் சிசர் என் மேல படும், சிசர் என் மேல படும். பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பைசன் செடி வளருதுன்னா அந்த செடி என்ன பண்றாரு, புடுங்குறாரு. புடும்போது உனக்கு கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா அந்த வேர் உன் வேர்ல கொஞ்சம் ஒட்டினுக்குது இல்லையா? அப்ப அந்த வேர், அந்த தேவையில்லாத செடியை அவர் புடுங்கும் போது உன் வேருக்கு என்ன ஆகும்? வலிக்கும். இதெல்லாம் ஏன் கர்த்தர் செய்யறாரு? கனி கொடுக்கும்படியா செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம் கிறிஸ்துவுக்காய் கனி கொடுக்கும்படியாக, கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கும்படியாக, கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிற ஆத்துமாவா கிறிஸ்துவர்களா இருக்கும்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதை துன்பங்களை அனுமதிக்கிறாருங்க. He lets the suffering stay with us. He takes us through the path of suffering. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறார்னா கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படியாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You will never know God if you don't have suffering in your life. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற சொன்னாலே எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மனுஷனே கிடையாது. அவன் வாழ்க்கையில ஃபீலிங்ஸ் இருக்கும், அவன் வாழ்க்கையில இமோஷன் இருக்கும், அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவன் தான் கிறிஸ்துவன்.
ஆமென். வாழ்க்கை முழுதும் சந்தோஷமா இருக்கிறவன் கிறிஸ்தவனே இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அவனுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. அவன் ஏஞ்சிக்குவான், குடிக்குவான், தூங்குவான், படுத்துக்குவான், எவரை குறித்தும் கவலை கிடையாது. ஆனா கிறிஸ்துவர் அப்படி கிடையாது. அவன் பிறரை குறித்து யோசிக்கிறான், அதனால அவனுக்கு துன்பம் வரும். ஆமென். அவன் பரிசுத்தமா இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிறான், அதனால அவனுக்கு துன்பம் வரும். அவன் பொறுமையா இருக்க வாஞ்சிக்கிறான், அதனால அவனுக்கு துன்பம் வரும். அவன் தேவ வசனத்தை விரும்ப படிக்க வாஞ்சிக்கிறான், அதனால அவனுக்கு துன்பம் வரும். அவன் தேவனுக்காக கனி கொடுக்க விரும்புகிறான், அதனால அவனுக்கு துன்பம் வரும். இவெல்லாம் வந்த பேருக்கு அவன் ஜொலிக்கிறான் பாருங்க, அதுதான் உண்மையான பரிசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவையெல்லாம் கண்டு இவையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும், இயேசுவோடு கூட அவன் எழும்புறான் பாருங்க, அதுதான் அவனோட பரிசு. இதற்கானதான் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? துன்பம் நல்லது, துன்பம் நல்லது. Suffering is good. Why? He takes us towards God. கர்த்தர்கிட்ட நெருங்கி நம்ம என்ன செய்துங்க, அது கொண்டு செல்லுது. தேவ வசனத்தை படிக்க சொல்லுது. நான் அதுதான் இப்போ நான் நேற்றுக்குரிய 2 பேர் வந்தாங்க நைட்டு, உட்காந்து படிக்கிறாங்க. உட்காந்து என்னோட நான் பெருமைக்கு சொல்லலை. 2 பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து உங்கள் மெசேஜாக இருக்கட்டும், உங்கள் வர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறோம், ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம், சர்ச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அதுக்கு காரணம் சொன்னேன். ஏன் தெரியுமா சிஸ்டர்? ஏன்னா இந்த ஒரு 6-7 மந்த்ஸாக வந்து எனக்கே தெரியாமல் அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில் லெவிட்டா வேலை போனது, சரியாய் காரியங்கள் இல்லாததுனால ரொம்ப காரியங்களை குறித்து நான் யோசிக்கிறேன். அந்த வேலைகளெல்லாம் நான் செய்த ஒரே விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ் ரூமு, என் வீடு, என் பைபிள். இதுதான் என் ரூமு, ஆஃபீஸ் ரூமு, பைபிள். வீடு, ரூமு, ஆஃபீஸ் ரூமு, பைபிள். உட்கார்ந்து தேவ வசனத்தை தியானிக்க 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 கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, என்னை பலன் படுத்துக்கிறவராக இருக்கிறார். என்ன பலன் படுத்துக்கிறதுனால தான் பிறர் வந்து என்கிட்ட ஜெபித்து கொள்கிறாங்க. என்னை பலன் படுத்துக்கிறதுனால தான் என்னை ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்போ இன்றைக்கி ஒரு சாயங்காலம் ஒரு பையன் என்னை டிசி பாளையக்கு கூப்பிடுறான், அண்ணா ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபிக்கணும்னா நீங்கள் வாங்க, ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கணும்னா நீங்கள் வாங்க. ஏன் கர்த்தர் அதை செய்கிறாருன்னா, முதல் காரியம் என்ன? துன்பம் படுபவர்களுக்கு ஆறுதல் படுத்த துன்பம் எனக்கு தேவை. இப்போ நான் சொல்லுவேன், போயிட்டு என் பொண்ணை வந்து நான் விட்டுட்டேன், என் கைவிட்டு போயிட்டு, ஆனால் கர்த்தருக்கு மீண்டும் கொடுத்தாரு அந்த சாட்சியை. கர்த்தர் அதை அவர்கள் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக தான் அந்த விசேஷத்தை எனக்கு நடக்க செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? அந்த காரியம் ஏன் நடக்க செய்தார்னா, என் குடும்பத்தில் கர்த்தர் செய்தது நான் அவர்களுக்கு சாட்சி சொல்லும்படியாக. நான் சொல்லுவேன், அநேக பிரச்சனைகள் தேவைகள் இருந்த போதிலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன செய்யறாருங்க, நடத்தி கொண்டு வர்றாரு. கவலைப்படாதீங்க, இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தரின் மேல் உன் பாரத்தை என்ன பண்ணு, வைத்து விடு. கவலை கண்ணீர் விடாத, கலங்கி தவிக்காத. அவரே உன்னை என்ன செய்வாருங்க, ஆதரிப்பா. அவர் என்ன செய்வார், உங்களை ஆதரிப்பா. ஏன்? கர்த்தருக்குள் காத்திருக்கிறதுனால தான், கர்த்தருக்குள் காத்திருக்கிறதுனால தான், கர்த்தருக்குள் வாஞ்சையா இருப்பதனால தான் கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அந்த வார்த்தையை கொண்டு அந்த வெளிச்சத்தை நம்ம மேல் விழும்படியாய் செய்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. நீ நினைச்சுப்ப என்னடா ஃபுல்லா இருளா இருக்க, நீ நினைச்சுப்ப என்னடா ஃபுல்லா இருளா இருக்க, கவலைப்படாத. மேல இருந்து பார்க்க ஆரம்பிக்கல, நீ கீழே இருந்து பார்க்கறதுனால தான் இருள் தெரியுது உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்ன கதை ஞாபகம் வருதா? 3 ஃப்ளோரும் இருளா இருக்கு, ஆனா நீ மேல போய் பார்த்தா தான் தெரியும், அங்க பச்சை பசேன்னு இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு எட்டாத காரியம் மேல இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கணும், மேலே எட்டி பார்த்தா தான் ஆசீர்வாதம். கீழேயே பார்த்து பிரச்சனையே பார்த்து அதுக்கு கண்ணீர் விட்டுனே உட்கார்ந்து இருந்தீனா மேல இருக்கிறது தெரியாம அப்படியே போயிடும். ஆமென் சொல்லுங்க. மேல இருக்கிறத பாருங்க, ஏன்னா அவர் அங்கிருந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் எழுந்து நிற்கலாமா? ஷெல் வி ஆல் ஸ்டாண்ட் அப்?
நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்த கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கல, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த துன்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஐ தேங்க் சொல்லுங்க பாக்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த துன்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவையின் மத்தியிலும் தகப்பனே என்னை காத்து கொண்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for this suffering I'm going through. ஆண்டவரே beat anything that you are going through today. இந்த நாளில நீங்க கடந்து செல்கிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே அது நிமித்தமாய் உன்னோட நெருங்கி வரும்படியா எனக்கு வாய்ப்பை தரீங்க. அது நிமித்தமாய் பிறருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது என்னை கனம் எடுத்துறீங்க. அது நிமித்தமாய் தேவ வசனத்தை படிக்க முடியாத நேரத்தை எனக்கு கொடுக்குறீங்க. அது நிமித்தமாய் நான் உனக்கு கனி கொடுக்கிற மரமாய் என்னை மாற்றிக்கொண்டு வரீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் வருகிற துன்பத்துக்காக நன்றி, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நன்றி, ஆண்டவரே நான் போராட்டத்துக்காக நன்றி. தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பா நன்றி ஆண்டவரே. என் மகனோட வாழ்க்கை இப்படியா சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு காலம் வரும் என் மகனின் வாழ்க்கையை சீர்படுத்துவீர். என் மகளின் வாழ்க்கை இப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது, கணவனை விட்டு தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா, கவலைப்படாது, துக்கிக்காது. கர்த்தரை பார்த்து சொல்லு, அதுவும் ஒரு நல்லதுக்காகத்தான். கர்த்தர் அதை கொண்டு பெரிய அற்புதங்கள் மகளின் வாழ்க்கையில் செய்வா. உன் கணவன் குடிப்பழக்கத்தை விட்டு விடலையா, அதுவும் நல்லதுக்கு தான். ஒரு நாள் கர்த்தர் உன் கணவனை தடுவார், அவனுக்காக ரட்சிப்பு அவனுக்கு வந்து சேரும். உன் மகன் தவறான பழக்கங்களை செய்கிறானா, கவலைப்படாத, அதற்கு நன்றி சொல்லு. ஆண்டவன் மகனை தொடுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பா இந்த நன்றிக்காக, இந்த தவறுக்காக நன்றி, இந்த துன்பத்துக்காக நன்றி, இந்த பிரச்சனைக்காக நன்றி என்று சொல்லும் போது கர்த்தர் அந்த இடத்துல உனக்கான ஒரு ஊற்றை, அந்த இடத்துல உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்பா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் பிரச்சனைகளுக்காக நன்றி. நான் துன்பப்படுகிற வேலையில கர்த்தர் எனக்கு ஆறுதல் தடுகிற தேவனா இருக்கிறேன். தகப்பனே எனக்கு கவலைப்படுகிற வேலையில கர்த்தர் கவலைகளை நீக்குகிற தேவனா இருக்கிறேன். நான் பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அதை நீக்குகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே உம்மை போல ஒரு தேற்றுகிறவர் இல்லையே, உம்மை போல நடத்துகிறவர் இல்லையே என்று சொல்லி நன்றி சொல்லுங்க பாக்க. நன்றி ஆண்டவரே. எப்பொழுது அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா இயேசுவே நன்றி சொல்லுங்க பாக்கலாம். நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. பாடுங்க பிரதர். நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. எப்பொழுதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுற அந்த உசுரு எப்பொழுது கனி கொடுப்பேன் காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுற அந்த உசுரு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாக இல்லை. சில சமயம் நம்ம வாழ்க்கையில நம் கர்த்தர் நல்லபடி நடத்தி கொண்டு போவார். எல்லாம் அழகாய் தெரியும். திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கு வரும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். என்ன செய்வதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தர் சொல்லுகிறா, உன் ஜெபம் வீணாய் போகாது சகோதரியே, உன் ஜெபம் வீணாய் போகாது சகோதரனே. கர்த்தர் உன்னை தாங்குகிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவரா இருக்கிறார். அதான் அழகாய் சொல்லுறாரு, சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு தள்ளினாலும் ஊரறிய முத்தம் இட்டு அணைத்து கொள்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம்.
சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தம் விட்டு அணைத்து கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையும் பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. சொல்லுங்க, நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையும் பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாக. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. எப்பொழுது எப்பொழுதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. எப்பொழுது கனி கொடுப்பென்று காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. போகாதே. நான் விதைத்த விதையெல்லாம் தரிசமாக. நீ துன்பத்துல விதைத்த எல்லா விதையும், நீ கண்ணீரினால் விதைத்த எல்லா கண்ணீரும் கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒருபோது வீணா போகாது. உன் கண்ணீருக்கான பதில், உன் விதைக்கான பதில், உன் ஜெபத்துக்கான பதில் கொடுக்காம ஒரு நாள் நிராகரித்தது கிடையாது. கர்த்தர் he never stops, he never leaves. அப்பா சொல்லுங்க, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. கடைசியா சொல்லுங்க, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் சமாகவில்லை. ஆண்டவரே, நாங்க விதைச்ச விதையா இருக்கட்டும், நான் விட்ட கண்ணீரா இருக்கட்டும், நான் பட்ட பாடா இருக்கட்டும், நான் பார்க்கிற துன்பமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவரே, அப்பா என்னை சீர்படுத்தும்படியாய் இதை அனுமதித்தீர். அப்பா என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் என்னை கொண்டு செல்கிறீர். ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் என்னை கனி கொடுக்கும்படியான ஒரு மரமாய் மாற்றும்படியாக நீ கடைசி காலத்தில் வரும்போது நான் உனக்கு பிடித்த மகனாய், கனி கொடுக்கிற மகளாக, கனி கொடுக்கிற மகனாய் என்னை நிலைநிற்க போகிற கிருபைக்காக என் வாழ்க்கையில் வர எல்லா துன்பம் நல்லது டாடி, எனக்கு நல்லது அப்பா. அப்பா எல்லாவற்றையும் மாற்றி விடுகிற வல்லமை உமக்கு ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. உண்மையாய் ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உருக்கமாய் கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையை நிரப்புங்க அப்பா. இவர்கள் வாழ்க்கை செமையாய் மாற்றி தாங்க தகப்பனே. ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போகாதபடிக்கு அப்பா அதற்கான ஏற்ற பதிலை கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. தகப்பனே, இவர் விதைத்த விதை வீணா போக கூடாது. இவருக்கான கண்ணீரை திருப்தியில் வைத்து அதற்கான பதிலை தருகிற தேவனீர் ஒருவரே. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். சபையில பலவீனமா இருக்கிற எல்லா பிள்ளைகளை சுகப்படுத்தினீர், அதற்கு நன்றி தகப்பனே. மீண்டுமா எல்லா முதியோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா ஆன்டிஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. தேவ கிருபையால் இருக்கட்டும். அவர்கள் கால்களை சுகப்படுத்துங்க, அவர்கள் முழங்காலை சுகப்படுத்துங்க. தேவன் தாமே அவள் பலன சரீர எல்லா பலவீனங்களை மாற்றி சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே. சகோதரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு முன்னேறும்படியாக இவர்கள் பலனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்க போகிற இந்த பாஸ்டிங் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். தேவ திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. பொறுப்பேற்றுக்கொண்டு நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு செய்வீர்
செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன். என் சபையை, என் மக்களை, என் தேசத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவங்களை நடத்தி தாங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord.